தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏஐ மூலமாக உங்களோட சோஷியல் மீடியா நேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு எடிட் பண்ணி வந்த அந்த ஃபேஸுக்கு உங்களோட ஃபேஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் யூடியூப் வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டுக்கான லிங்க்கும் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கான சைட்டோட லிங்க்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சைட்டுக்கு போயிருங்க. ஃபஸ்ட்டு ஏஐ இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நீங்கள் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கு போனப்பறமே அங்கே ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சைட்டோட லிங்க்கும் அந்த வீடியோ அந்த ப்ராம்ப்ட்டு கீழே வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த சைட்டுக்கு வந்துருங்க. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டுக்கு வந்துருங்க. வந்த பிறகு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே தமிழன் டெக்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுத்துங்க. இப்போ நான் தமிழன் டெக்னு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அடுத்து மேலே போனீங்க அப்படின்னா இதில் யூடியூப் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சோஷியல் மீடியாவோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ நான் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இதில் கேரக்டர் நேம் கேரக்டரோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து அதாவது அக்கௌண்ட் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கொடுத்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் க்ரியேட் அப்படின்றத கொடுத்துருங்க. அதாவது இந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான க்ரியேட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததும் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு நம்மளுக்கான இமேஜ் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து அந்த இமேஜில் வந்து ஃபேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்த இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே டவுன்லோட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துறேன். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணதில் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக அந்த ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுற இந்த சைட்டுக்கு வந்துருங்க. வந்த பிறகு இங்கே அப்லோட் ஒரிஜினல் இமேஜ்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்லோட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்லோட் டார்கெட்டட் ஃபேஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்லோட் ஸ்வாப் இமேஜ்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கே ஸ்வாப் அப்படின்றத கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.